ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய தினம் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய 3வது டேர்மோட ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் நடந்து முடிஞ்சது. இந்த யூனியன் பட்ஜெட்டை நம்ம இந்த வருடம் பிப்ரவரி மாதம் நடந்த இன்டீரியம் பட்ஜெட்டோட நீட்சியாக தான் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிப்ரவரி மாதம் பட்ஜெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் 2 மாதம் மட்டும்தான் செயல்பட முடிஞ்சது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுனால அவங்க பெருமளவில் எந்த ஒரு செயல் திட்டமும் செய்ய முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அதுக்கப்புறம் ஓட்டிங் அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 1-2 மாதம் பக்கம் ஆனதுனால இன்டீரியம் பட்ஜெட்டில் சொன்ன எந்த ஒரு நலத்திட்டங்களும் இது வரைக்கும் செஞ்சு முடிக்க முடியல. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இன்டீரியம் பட்ஜெட்டில் சொன்னதோடு சேர்த்து தான் இனிமேல் வரப்போகிற காலங்களில் அவங்க பல திட்டங்களை செயல்படுத்துவாங்க. ஸோ அதனால் நடந்து முடிஞ்ச பட்ஜெட்டில் கீ டேக் வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டீரியம் பட்ஜெட்டில் பேசப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு குயிக் ரீகேப்பாக கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்தியா விக்ஷித் பாரத் மிஷனை அட்டைன் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 75,000 கோடிக்கு 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வேரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 11.11 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே 2 கோடி ஏழைகள் அப்புறம் நடுத்தர மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வே சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 எக்கனாமிக் காரிடார் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 40,000 ரயில்வே போகீஸை வந்தே பாரத் ஸ்டாண்டர்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டூரிசம் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ரூப் டாப் சோலரைசேஷன் அப்புறம் க்ளீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ், ஆயுஷ்மான் பாரத் அப்புறம் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சம்மந்தமாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்களும் இது போக நிறைய விஷயங்களை இன்டீரியம் பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அதில் கீ டேக்அவேஸ் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச பட்ஜெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமானத்தோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 50,000 75,000 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி என்பிஎஸ்ல ஃபேமிலி என்பிஎஸ் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 15,000 25,000 அதை ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயர்ஸோட என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனுங்கிறது முதல்ல 10% இருந்தது. இப்போ அதை 14% உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேலரி பீப்புளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நடந்த பட்ஜெட்டில் அவங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 லட்சம் வரைக்கும் ஆனுவலாக சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 5% டேக்ஸ். அதே 7 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்குள்ளே சம்பாதிக்கிறவங்களுக்கு 10%. அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 15%, 12 லட்சத்துக்கு மேலே 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 20%, அதே மாதிரி 15 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% சொல்லி இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ப்ரீவியஸாக 15% இருந்தது ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினோட டேக்ஸ். இப்போ 20 உயர்த்தியிருக்காங்க. இதில் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிறது ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அந்த 1 லட்சமும் எக்ஸம்டட் ஆகும். 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் டேக்ஸபிள் ஆகும். இப்போது அந்த லிமிட்டை 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம்னு சொல்லி அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை உயர்த்தியிருக்காங்க. ஸோ இங்கே டேக்ஸும் 5% உயர்த்தியிருக்காங்க. அதோட லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 25,000 அதிகப்படுத்தியிருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல 10% இருந்ததை இப்போ 12.5% சொல்லி உயர்த்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸோட கார்பரேட் டேக்ஸ் ரேட்டுங்கிறது 40% முதல்ல இருந்தது. அது இப்போ 35% சொல்லி குறைச்சிருக்காங்க. எஃப்என்டோவில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை பார்த்தீங்கன்னா 0.01% 0.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்புறம் எஃப்என்டோவில் கொண்டு வந்த சேஞ்சஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய அளவில் வாலட்டைலாக வச்சுருந்ததுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கோல்டு அண்ட் சில்வர் மேலே விதிக்கிற கஸ்டம் டியூட்டிஸ் 6% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி பிளாட்டினம் மேலே இருக்கிற கஸ்டம் டியூட்டியை 6.5% சொல்லி குறைச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் 9 முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அவங்க கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ், அர்பன் டெவலப்மெண்ட், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன், R&D அண்ட்
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் முத்ரா லோன் பார்த்தீங்கன்னா அதோட கடன் வழங்குற லிமிட் வந்து 10 லட்சமாக ஏற்கனவே இருந்து அதை இப்போ 20 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி யாரெல்லாம் 10 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கூட இப்போ 20 லட்சம் வரைக்கும் வாங்குறதுக்கு எலிஜிபிளாகவும் ஆக்கிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸை ஊக்குவிக்கிற வகையில் அதில் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சப்போர்ட் பேக்கேஜஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அவங்க மிஷினரி பர்பஸ்க்காக வாங்குகிற லோனுக்கும் அதே மாதிரி கிரெடிட் ஸ்கீம் கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டருக்காக 1.52 லட்சம் கோடி ஃபண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நோவா அக்ரி அப்புறம் காவேரி சீட்ஸ் போன்ற அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஷ்ரிம்பை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற கம்பெனிஸோட கஸ்டம் டியூட்டிஸுங்கிற வந்து ஏற்கனவே இருந்தது கூட இப்போ வந்துட்டு குறைச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு 5% சொல்லி கம்மி பண்ணிட்டாங்க. இதனால ஜீலக்வா, அவந்தி ஃபீட்ஸ் போன்ற ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் ஜீலக்வாலாம் இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட்டே அடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் சொல்ல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங்ஸ். நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறது தான் வந்து அவங்க முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. இதுக்காக வந்துட்டு வரப்போகிற ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு 5 வருஷம் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வழிவகை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு 5 ஸ்கீம் கொண்டு வந்து இது மூலமாக 4.1 கோடி இளைஞர்களுக்கு வந்து இதன் மூலமாக பயன்பெற வகையில் அவங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்த போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் 2400 மெகாவாட்டில் ஒரு பவர் பிளான்ட் கொண்டு வர போகிறாங்க. இதோட மதிப்பு எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21,400 கோடி ரூபாயாக இருக்க போகுது. இதன் மூலமாக என்டிபிசி, பவர் கிரிட், பெல் போன்ற கம்பெனிலாம் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பீகாரில் வந்துட்டு புதுசு ஏர்போர்ட் கட்டுறதுக்கும் அதேமாதிரி இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரதுக்கும் வந்துட்டு அவங்க வழிவகை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற போலவரம் டிஸ்ட்ரிக்டில் இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக 15,000 கோடியும் அவங்க வந்துட்டு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து அதிக அளவு ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி பீகாரோட முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார், அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தோட இன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இவங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட், அதாவது மோடி 3.0ங்கிறது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எலெக்ஷனில் இவங்க சிங்கிள் மெஜாரிட்டியாக வரல. ஸோ இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் எப்போ இவங்க சப்போர்ட் தந்தாங்க அன்றைக்கே பெரும்பாலும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா இவங்க மினிஸ்ட்ரியில் வந்துட்டு இவங்க கேட்குற இடத்த கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி இவங்க மினிஸ்ட்ரியில் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவங்க என்ன மினிஸ்ட்ரி கேட்டாங்களோ அதை கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரியே பட்ஜெட்டில் இவங்களுக்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக இவங்க இந்திய கூட்டணிக்கும் சரி, ஜென்ரலாக இந்தியன் பப்ளிக்கே சரி ஒரு கிளியரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் இல்லாட்டி நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தாங்கிறத வந்துட்டு இவங்க கிளியராக இந்த பட்ஜெட் மூலமாக சொல்லிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நடந்து முடிய போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் 3-4 வருஷம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இந்த கவர்மெண்ட்டோட இந்த ரேஜிமே எண்டாகிற டைம் வந்துடும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போகிற பட்ஜெட்லேயும் இதே மாதிரியே ஆந்திர பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ண பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு 5 வருஷம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத் செயில் பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கீ டேக்அவேயாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்டில். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.